வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நம்ம சேனலில் நிறைய வடை ஐட்டம் போட்டிருக்கோம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு வடை பண்ண போகிறோம். ஏன்னா மாவாட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வடை பண்ணிடலாம். வாங்க பாருங்க, உருளைக்கிழங்கு தோல் சீவி நம்ம நல்லா திருவி எடுத்துக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு அதில் நம்ம திருவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த கப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் ரவையும் பச்சரிசி மாவும் போட்டிருக்கோம். இந்த உருளைக்கிழங்க இதில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரவை இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ்லேயே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் உளுந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இந்த உளுந்து போடலைனாலும் பரவாயில்ல, கடல மாவு போட்டுக்கலாம். உளுந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி வரும். அதே மாதிரி கடல மாவு போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி வரும். நான் உளுந்து போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, இப்படி கொருன்னு அரைச்சா கூட போதும். பாருங்கள், பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச உளுந்தையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ரவையும் பச்சரிசி மாவும் அதுவும் இதில் சேர்த்துருவோம். இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக போடுறது, உங்களுக்கு எப்படியோ பெருசாக போடுறதுனா பெருசாக போடுங்க, சின்னதாக போடுறதுனா சின்னதாக போடுங்க. நான் கொஞ்சம் பெருசாக போடுறேன். நான் சின்ன கடாயை வச்சுட்டேன், அதனால் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கிறேன். பெரிய கடாயை வச்சிங்கன்னா 4-5 போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு வடை எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே பண்ணி உடனே கொடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.